சார் லூசிஃபயர்னு ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு. அதோட பார்ட் 2வா எம்புரான் அப்படின்ற படம் வந்து இப்போ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. மஞ்சுமேல் பாய்ஸ் தான் இது வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில் அதிக கலெக்ஷன் எடுத்தது. இந்த படம் அதை விட அதிக கலெக்ஷன் எடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய சர்ச்சைகள் இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் கலவரத்தை பற்றி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதனால வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோகுலம் ஃபைனான்ஸ்க்கு வந்து ரைடு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 24 சர்ச்சைக்குரிய விஷயங்களை சென்சாரில் வெட்டி எடுக்கப்பட்டது. கோத்ரா ரயில் எரிப்பு தான் மோடியை முதலமைச்சராக்கியது, பிறகு பிரதமராக்கியது. அந்த அந்த படத்தினுடைய கதை. தமிழர்களும் இந்த எம்புரான் படத்தை எதுக்கணும். ஆனால் இங்கே சொரணை இல்லாத தமிழர். ஆனால் சீமான் கட்சியிலேருந்து சில பேர் அதை எதிர்த்ததா சில செய்திகள் வந்து. சீமா குண்டுச்செடிகளை குதிரை ஓட்டி வீட்டுக்குள்ளே எதிர்த்திருப்பார். பிருத்திவிராஜ் இந்த மதசார்பற்ற அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கார். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு பெரும் துரோகம் பண்ணியிருக்கார். என்ன துரோகம்னா, சீமா நிர்மலா சீதாராமன் கிட்ட உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்கார். பிஜேபியில் தன்னுடைய கட்சி கூட்டணி வைப்பதற்காக 300 கோடி ரூபாய் பேரம் பேசிட்டு இருக்கார். அங்கே பேரம், இங்கே ஓரம். விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்தது. முஸ்லீம் இளைஞர்களை தீவிரவாதியாக கமல் காட்டியிருந்தார். கமல் சொல்லிட்டார், நான் அமெரிக்கா கிளம்பி போகிறேன், இந்திய குடியுரிமையை நான் ஒப்படைச்சிட்டு எங்கே போகிறேன், அமெரிக்கா போயிடறேன்னார். நீ கிளம்பியா முத வேலையா? அப்போ அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அங்கே ரெய்டு, பிருத்திவிராஜனுடைய அலுவலகம் ரெய்டு. ஏன் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி யார் வந்து பிஜேபிக்கு எதிராக ஏதாவது பேசினாலும் உடனே வந்து இடி ரைடை வச்சு மிரட்டுறாங்களே சார், இது எப்படி மக்கள் வந்து எதிர்கொள்வாங்க? மக்கள் இதை இப்போ பார்த்து பார்த்து இந்திய மக்கள் பிஜேபிக்கு 38 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். மீதி 140 கோடி பேரில் 102 கோடி பேர் எதிராக இருக்கான். நீங்கள் கூடிய விரைவில் தடை பண்ணிடுவோம் அந்த படத்தை. எம்புரான் படம் சென்சாரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அங்கீகாரம் திரும்ப வாபஸ் வாங்கப்படுங்கிற செய்தியை சென்சார் வந்து பரப்புறாங்க. இவங்க ஏன் சார் தொடர்ந்து வந்து தமிழர்களை எதிர்க்கிற மாதிரி படங்கள் கொடுத்துருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். லூசிஃபயர்னு ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு. அதோட பார்ட் 2வா எம்புரான் அப்படின்ற படம் வந்து இப்போ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சுமேல் பாய்ஸ் தான் இது வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில் அதிக கலெக்ஷன் எடுத்தது. இந்த படம் அதை விட அதிக கலெக்ஷன் எடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய சர்ச்சைகள் இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் கலவரத்தை பற்றி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதனால வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோகுலம் ஃபைனான்ஸ்க்கு வந்து ரைடு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த படம் எம்புரான், இந்த படம் சென்சாரில் 24 வெட்டுக்கள், 24 சர்ச்சைக்குரிய விஷயங்களை சென்சாரில் வெட்டி எடுக்கப்பட்டது. 24 பார்ட் வெட்டி எடுக்கப்பட்ட பிறகு இது இவ்வளவு பெரிய சர்ச்சை. கோத்ரா ரயில் எரிப்பு தான் மோடியை முதலமைச்சராக்கியது, பிறகு பிரதமராக்கியது. அந்த அந்த படத்தினுடைய கதை. அதே போல பில்கிஸ் பானு போலி என்கவுண்டர், சொராபுதீன் போலி என்கவுண்டர். சொராபுதீன் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்து பல கொலைகளை செய்கிறார். ஒரு கட்டத்தில் அமித்ஷா அவரையே கொலை செய்கிறார். இதுதான் சொராபுதீன் என்கவுண்டர். இப்படி பல வழக்குகளை எடுப்பதற்கு இந்த மலையாளிகள் மட்டும்தான் தைரியமாக இருக்கு. குறிப்பாக பிருத்திவிராஜ் இந்த படத்தில் இந்தியாவில் இந்த மதசார்பற்ற அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கார். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு பெரும் துரோகம் பண்ணியிருக்கார். என்ன துரோகம்னா,
முல்லை பெரியாறு அணை உடைக்கப்படுகிறது. தமிழர்கள் எதிர்க்கணும். தமிழர்களும் இந்த எம்புரான் படத்தை எதிர்க்கணும். ஆனால் இங்க சொரணை இல்லாத தமிழகம். ஆனால் சீமான் கட்சியிலேருந்து சில பேர் அதை எதிர்த்ததா சில செய்திகள் வந்துருக்கு. சீமா குண்டு செடிகளை குதிரை ஓட்டி வீட்டுக்குள்ள எதிர்த்திருப்பார். திரைப்படங்கள் அரங்குகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கணும். திரைப்பட அதுதாங்க எதிர்ப்பு. சீமா நிர்மலா சீதாராமன் கிட்ட உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்கார். பிஜேபியில் தன்னுடைய கட்சி கூட்டணி வைப்பதற்காக 300 கோடி ரூபாய் பேரம் பேசிட்டு இருக்கார். அங்க பேரம், இங்க ஓரம். நீங்க விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்தது. முஸ்லீம் இளைஞர்களை தீவிரவாதியா கமல் காட்டியிருந்தாரு. தமிழ்நாட்டில் எந்த தேட்டர்லையுமே படம் ஓடலை. கமல் சொல்லிட்டாரு, நான் அமெரிக்கா கிளம்பி போறேன், இந்திய குடியுரிமையை நான் ஒப்படைச்சிட்டு எங்க போறேன், அமெரிக்கா போயிடறாரு. நீ கிளம்பியா முத வேலையா? அப்ப அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தது. தியேட்டர் ஓனர் சொல்லிட்டான், இல்லைங்க எங்க தியேட்டர்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஒவ்வொரு சீட்டு விலை உயர்ந்த சீட்டை பூரா பிளேடு போட்டுருவான், தியேட்டர் நாசமாயிரும், தியேட்டர் எரிக்கப்படும், கொளுத்தப்படும். ஓடவே இல்லை விஸ்வரூபம். அதே போல வந்திருக்கணும். சீமா குண்டு செடிகள் ஒரு 3 பேர் இருக்கான் மொத்தம். அந்த 3 சேட்டை இவனுங்க வச்சு கட்சி இனி நடத்த முடியாது. பிஜேபியில் சீமானை இணைச்சிக்க வேண்டிதான். இப்போ இந்த எம்புரான் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான கோபாலன், கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், கோகுலம் பிரைவேட் லிமிடெட், ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்டு, கேரளாவில் நம்பர் 1 சேனல் கலர்ஸ், கேரளாவில் நம்பர் 1 சேனல் கலர்ஸு, துபாயில் கார்ப்பரேட் அலுவலகம், ஏறக்குறைய வருடத்திற்கு சசிகலாவுக்கு இந்த பண மதிப்பிழப்பு அப்போ 12,500 கோடி ரூபா மாற்றி கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய பிக் ஷாட்டு. சாதாரணமாக ஒரு சைக்கிளில் ஒரு 80களில் 75 கடைசியில் ஒரு மருந்து விற்கும் முகவர் யாரு? இந்த கோபாலன். இன்னைக்கு பல லட்சம் கோடி துபாய் உட்பட அவருடைய வாடிக்கையாளர்கள் 1.5 லட்சம் பேர் சிட் ஃபண்ட்ஸ் போடுறான், சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். அப்போ இவ்வளோ பெரிய நிறுவனம் இப்போ ரெய்டு செய்யப்படுகிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அங்கே ரெய்டு, பிருத்திவிராஜனுடைய அலுவலகம் ரெய்டு. ஏன் இப்படி இந்த கோத்ரா ரயில் எரிப்பு, பில்கிஸ் பானு வழக்கு, பிஜேபிக்கு எதிராக அத்தனை பிஜேபி செய்த அத்தனை கோல்மால்களை, தகுடு தத்தங்களை எல்லாம் படமாக்கி கொடுத்துருக்காரு. இந்த கட்சி யாருக்கு இருக்கு? பிருத்திவிராஜனுக்கும் கோபாலன் என்ற தீயர் சமூகத்தை சேர்ந்த கோபாலனுக்கு தான் இந்த சமூகம் இருக்கு. வடகரையிலிருந்து சென்னைக்கு பிழைப்பதற்கு ரயில் ஏறி வந்த கோபாலன், பிருத்திவிராஜ் 2 பேரும் பிஜேபியினுடைய கண்களை விரலை விட்டு ஆட்டுறான். நாடாளுமன்றத்தில் பெரிய கூச்சல் குழப்பம், கேரளா சட்டமன்றத்தில் கூச்சல் குழப்பம், கேரளா முழுக்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் பெரிய போராட்டம். ஆனால் இந்த படம் இதுவரை வந்த படங்கள்லேயே மிகப்பெரிய வசூல். என்ன காரணம்னா கேரளாவில் கம்யூனிசத்தினுடைய தாக்கம் அதிகம். கம்யூனிசம் தான் அங்கே ஆளுங்கட்சி, கம்யூனிசம் தான் அவர்களை கல்வியாளர்களாக ஆக்கியிருக்கு. 2 கோடி சேர நாட்டு தமிழர்களை உலகம் முழுக்க போயிருக்கான். வெளிநாட்டு உரிமை அத்தனையும் ஓஹோன்னு ஓடுது. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இந்த படத்தை தயாரித்து கம்யூனிஸ்டுகள் ஆதரவோடு கேரளா பினராயி விஜயன் அரசாங்க உடைய பாதுகாப்பில் கேரளாவில் இருக்கிற அத்தனை திரையரங்களும் திரையிடப்பட்டிருக்கு, சக்கப்போடு போடுது. ஆனால் எம்புரான் படம் வந்த பிறகு தென்னிந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிரான இயக்கம் பிஜேபி என்பதை பதிவு செய்த படம் தான் இந்த எம்புரான். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி யார் பிஜேபிக்கு எதிராக ஏதாவது பேசினாலும் உடனே இடி ரைடை வச்சு மிரட்டுறாங்களே சார், இது எப்படி மக்கள் எதிர்கொள்வாங்க? மக்கள் இதை இப்போ பார்த்து இந்திய மக்கள் பிஜேபிக்கு 38 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். மீதி 140 கோடி பேரில் 102 கோடி பேர் எதிராக இருக்கான். 102 கோடி பேர் எதிராக இருக்கான். 38 கோடி பேர் வாக்குகளை மட்டும் வாங்கின பிஜேபி 2026 வந்தால் இது ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 100 வருஷம் முடிவடைகிறது.
இந்த 100 வருஷம் முடிவடைந்த பிறகு இதை ஒரு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும். இதை மதசார்பற்ற செக்குலரிச நாடாக அல்ல, இது ஒரு இந்து நாடு. இதுதான் பிஜேபியினுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவை நோக்கி நகர்கிறார்கள். அப்படி நகர்ற பொழுது தென்னிந்தியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி குறைக்கப்படுகிறது. வட இந்தியாவில் யாரும் குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிப்பதில்லை. அதனால் வட இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதி அதிகப்படுத்தப்படுகிறது. அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இல்லாமையே 800 சீட்டு வந்ததுன்னா 500 சீட்டு ஜெயிச்சா போதும். இது ஒரு இந்து நாடுன்னு மேலவை கீழவை 2 அவைகளிலையும் இதை தீர்மானம் போட்டு டிக்ளேர் பண்ணிடுவோம். ஓகே சார். வாஜ்பாய் இருக்கும்போது இதே ஒரு முயற்சி நடந்தது. திமுக ஆதரவோடு வாஜ்பாய் இருக்கிற போது இந்து நாடு என்று அறிவிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. வாஜ்பாய் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஆதரிக்க மாட்டாங்க, இந்த தீர்மானம் தோத்து போகணும், அதை தள்ளுபடி பண்ணிட்டார், முடியல. ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதைத்தான் இந்த எம்புரான் படம் திட்டு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத பிஜேபி சங்குவார் அமைப்புகள், கோகுலம் சிட்பண்ட்ஸு, இப்போ ஃபைனான்ஸு, பிருத்திவிராஜனுடைய அலுவலகம், இப்படி பல அலுவலகங்களில் ஃபொரா சட்டப்படி வெளிநாடுகள் உரிமை எப்படி பணம் உள்ளே வந்தது, இப்படி தொடர்ந்து இவர்களை அச்சுறுத்துகிற வேலையை பிஜேபி அரசு செய்து இருந்தாலும் பிஜேபி அரசு அழுத்த படம் பிச்சுக்கிட்டு போகுது. உலகம் முழுக்க மலையாளிகள் மட்டுமல்ல, தமிழர்களும் இதை பார்க்கிறார்கள். தமிழர்களை தாண்டி இது நாடாளுமன்றம் மட்டுமல்ல, வட இந்தியாவிலையும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியினுடைய விளம்பரம் நீங்கள் கூடிய விரைவில் தடை பண்ணிடுவோம். அந்த படத்தை, எம்புரான் படம் சென்சாரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அங்கீகாரம் திரும்ப வாபஸ் வாங்கப்படுங்கிற செய்தியை சென்சார்லேருந்து பரப்புகிறாங்க. பயந்துட்டு இன்னும் 24 வெட்டை 48 வெட்டாக்குவாங்கன்னு. எத்தனை வெட்டாக்கினாலும் சரி, இந்த படம் இந்திய திரைப்படங்களிலும் சர்வதேச திரைப்படங்களிலும் ஓடியே தீரும் என்பதுதான் பிருத்திவிராஜனும் கோபாலன் 2 பேரும் எத்தனை கோடி இழந்தாலும் சரி இந்த படம் வந்தே தீரும். இதே போல தான் பழசி ராஜான்னு ஒரு படம் எடுத்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. பழசி ராஜா கேரளாவை கட்டி ஆண்ட மன்னன், கேரளா தமிழ்நாட்டை கட்டி ஆண்டாரு இன்னும் வரலாற்றை பதிவு பண்ணுறாங்க. சேர மன்னன், சேரனுடைய வாரிசுக்கு தான் அந்த பழசி ராஜா. இந்த பழசி ராஜா தமிழ்நாட்டையும் கட்டுக்குள் வைத்திருந்தார். அவர் தான் கேரளாவின் சேர சோழ பாண்டியன். இப்படி ஒரு பதிவை இதே கோகுலம் கதிர்ச்சி கோபாலம் தான் எடுத்தார். தமிழனைய நாங்கள் மலையாளிகள் அடிமையாக வைத்திருக்கிறோம். இதுதான் அந்த கதையை. இப்போ முல்லை பெரியாரை உடைச்சிருவோம். முல்லை பெரியார் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தான் நீர்ப்பாசனம் 5 மாவட்டங்கள், மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல். உடைப்போம். இப்படி சர்ச்சைக்குரிய படமாக எம்புரான் வெளிவந்திருக்கிறது. இதை மலையாளிகள் போற்றி போற்றி கொண்டாடுகிறார்கள். பிஜேபிக்கு எதிராக மனநிலை உள்ள அத்தனை பேரும் இந்த படத்தை தூக்கி கொண்டாடுவதற்கு காரணம் பிஜேபியை எதிர்த்திருக்கு, தமிழர்களை எதிர்த்திருக்கு, சங் பரிவார் அமைப்புகளை எதிர்த்திருக்கு, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்திருக்கு. இந்த தைரியம் இந்தியாவில் மலையாளிகளுக்கு மட்டும்தான் சொந்தமானது. இவங்க ஏன் சார் தொடர்ந்து தமிழர்களை எதிர்க்கிற மாதிரி படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? காரணம் தமிழர்கள் அடி முட்டாள்கள், உணர்ச்சியற்றவன், அவன் போராட மாட்டான், ஒரு நம்பிக்கை தான். நம்மளை போராடவே மாட்டான், உணர்ச்சியே இல்லாதவன். எந்த போராட்டம் நடந்தாலும் இங்கே உணர்ச்சியே இருக்காது. உணர்ச்சி இருந்ததெல்லாம் போச்சு. மொழிக்காக போராடினான், அதுக்கு பிறகு இனத்துக்காக போராடினான். இவருடைய போராட்டங்கள்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த திராவிட இயக்கங்களால் அணைத்து வைக்கப்பட்டது. ஏன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிரான போராட்டம் அது மாறிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அண்ணாதுரையும் கருணாநிதியும் அந்த தமிழனுடைய உணர்ச்சியை நீங்கள் முனையிலே கிள்ளி எறிந்து விட்டார்கள். தமிழனுடைய கடைசி போராட்டம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நடந்த மொழி போராட்டம் தான் 65. அதற்கு பிறகு எந்த போராட்டமும் வெற்றி பெறாமல் பார்த்து கொண்டார்கள். அது ஒரு 35, இது ஒரு 20, 60 ஆண்டு காலமாக தமிழனுடைய உணர்ச்சி இப்போ இருக்கிற தலைமுறை எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்து கொண்டான். அதனால தான் மற்ற மலையாளி, தெலுங்கன்,
கன்னடர்கள் பூரா தமிழருடைய தொடையில் கயர் திரிக்கிறார்கள். இது இவனுக்கு உணர்ச்சி இருந்தா சுற்றி இருக்கிறவன் இவனை ஏமாற்ற முடியாது. காவிரியில் தண்ணி வரல, முல்லை பெரியாறு தண்ணி வரல, முல்லை பெரியாறு கேரளா நினைத்தால்தான் தண்ணி கொடுக்க முடியும் நிலைமை இருக்கு. ஆந்திராவில் செம்மரம் கடத்தல் என்பது நாயுடுகள் ரெட்டிகள் தான் கடத்துறான். சுட்டு கொல்லப்படுபவன் யாரு? தமிழன். தமிழனுக்கு அரசியலே இல்லை. தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர் பூரா ஆட்சியில் இருக்கான், அதிகாரத்தில் இருக்கான், ஐஏஎஸ்ஆ இருக்கான், ஐபிஎஸ்ஆ இருக்கான், ஆளுநராக இருக்கான். தமிழனுக்கு கேட்பதற்கு நாதி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மணல் கரிகாலனுடைய சம்பள பட்டியலில் இருக்கிற தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எப்படி தமிழனுக்காக நாதி இருக்கும்? அதனால தான் பிரிதிவராஜனும் கோகுலம் சிட்பண்ட்ஸு கோபாலனும் பிஜேபி எதிர்க்கிற சாக்கில் தமிழர்களையும் எதிர்க்கிறார்கள். அதனால தான் இந்த படம் பேசுபொருளாக தமிழ்நாடை தாண்டி கேரளா, வட இந்தியா, உலக அரபு நாடுகள், முஸ்லீம் இருக்கக்கூடிய அரபு நாடுகள், முஸ்லீம் ரசிகர்கள் இருக்கிறான், மலையாளி ரசிகர்கள் இருக்கிறான். அதை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மலையாளி ரசிகர்களும் தமிழ் ரசிகர்களும் இந்த எம்புரான் படத்தை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். ஓகே சார்.